நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பாத்ரூம் சங்கன் ஏரியா டீட்டெயில். அப்ஸ்டேர் பாத்ரூம், மாடியில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் எந்த அளவு அதை தடிவாக போட்டால், கான்க்ரீட்டை எவ்வளவு டவுன் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா அது நமக்கு பைப்லைன் போடுறதுக்கு ரூமில் இருந்து டவுன் பண்ணி பாத்ரூம் வர்றதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் கொஞ்சம் பைப்லைன்லாம் காட்டலான்னு பார்த்தேன். அதை காட்டுறதுக்கு முன்னால் இதை காட்டினா தான் அந்த வீடியோ போட முடியும். இந்த டீட்டெயில் முதல்ல நமக்கு தெரியணும். இப்போ நிறைய பக்கம் போட்டுட்ருக்குறாங்க. 1-2 பக்கமெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக போனேன். பாத்ரூம் எல்லாம் டவுனாக இருக்குது, சங்கன் ஏரியா எவ்வளோ வருது காட்டலாம் அப்படின்னு போட்டு தெரிஞ்ச அப்படின்னு இல்லை, 1-2 பில்டிங்கு போயிருந்தேன். தயவு செஞ்சு எடுக்க வேண்டாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு போட்டு கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி விட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னுச்சுன்னா, பாத்ரூமோட சங்கன் ஏரியா 6 இன்ச்சு காட்டுறாங்க. 6 இன்ச்சு சங்கன் ஏரியா. அப்போ அந்த 6 இன்ச்சு சங்கன் ஏரியாவை காட்டும்போது என்னோடய கமெண்ட்ஸ் நிறைய வரும். அப்போ அது தேவையில்லை, எங்களுக்கு வேண்டாம், இங்கே எடுக்காதீங்கன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம அந்த டீட்டெயில் ஒன்று பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் பைப்லைன் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். அது அடுத்த வீடியோ. இதில் சங்கன் ஏரியா டீட்டெயில் கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி வச்சிங்கன்னா தான் இது கொஞ்சம் புரியும், இல்லைன்னா புரியாது. ரைட், போகலாம், வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போது ஒரு பாத்ரூம் ஏரியா நான் இப்போ காட்டுறேன். இந்த பாத்ரூம் ஏரியாவில் இந்த ஃப்ளோரிங், கிளாசட் இருக்குது. கிளாசட்டுடைய ஹைட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்கும். இந்த உயரத்தை 2 இன்ச்சு தான் இந்த ஸ்டெப் இருக்குது. நல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப்போட உயரம் 2 இன்ச், 2 இன்ச்சு தான் வருது. இதை கொஞ்சம் பாருங்கள். இதை நம்ம பின்னால் டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கும். முதல்ல எல்லாமே 6 இன்ச் கொடுப்பாங்க, இப்போ 2 இன்ச்சு தான். இது பேரிவேர் கிளாசட்டு. ஒரு கிளாசட்டும் பீட்ராப்பும் சேர்த்து ஹைட்டு 16 இன்ச்சு வரும். அதை வச்சுட்டு தான் இப்போ இந்த 2 இன்ச்சை பற்றி பேசுகிறேன். கிளாசட்டும் ட்ராப்பும் ஹைட்டு 16 இன்ச்சு வரும். அப்போ தரையிலிருந்து கிளாசட்டையும் ட்ராப்பையும் வச்சு 16 இன்ச்சு வந்தது அப்படின்னா அப்போ சங்கன் ஏரியா எவ்வளோ டவுனாக இருக்குது ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஏறக்குறைய 1.25 அடி. இதோடைய சங்கன் ஏரியா 1.25 அடி, 15 இன்ச்சு. சரி, அடுத்தது இப்போது ரூமில் இருந்து இந்த பாத்ரூம் டவுனாக இருக்கிறது 1.5 இன்ச்சு டவுனாக இருக்குது. 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச்சு, 2 இன்ச்சு வரல, 1.5 இன்ச்சாக டவுன். அப்போ இது 1.5 இன்ச்சு டவுனாக இருக்குது அப்படின்னா கலவை டைலுக்கு எவ்வளவுதான், 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச்சு தான். அதாவது காங்க்ரீட், ரூம் காங்க்ரீட் இருக்கு இல்லைங்களா, இது ரூம் காங்க்ரீட் கணக்கு வைக்கலாம். இந்த ரூம் காங்க்ரீட்டுக்கு மேலே வரக்கூடிய கலவையும் இந்த கிரானைட் ஆர் மார்பிள் ஆர் டைல், இதுக்கு ஒரு 2 இன்ச் இருந்துட்டால் தாராளம். அப்போது என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா, எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரூம் காங்க்ரீட் வருது இல்லையா, இந்த ரூமோட காங்க்ரீட்டுக்கு மேலே தான் இந்த கலவையும் இந்த டைலும் வருது. இந்த காங்க்ரீட் மட்டம் இந்த டைல் மட்டம் வந்து சேரணும். அதுதான் அதோட தலையெழுத்து. அதுதான் இந்த ரூம் காங்க்ரீட்டுடைய மட்டத்துக்கு இந்த டைல் வந்து சேரணும். இது சேர்ந்ததுன்னா அந்த காங்க்ரீட்டுக்கு மேலே வரக்கூடிய கலவை டைல், அந்த லேயிங் பண்ணி கலவையும் டைலும் போடுவாங்க இல்லையா, அது 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு டவுன் பண்ணி கிடைக்கும் பாத்ரூம். 1 இன்ச்செல்லாம் பத்தாது, சும்மா எல்லாம் 1 இன்ச் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச்சு கொடுக்கலாம். அதான் இது 1.5 இன்ச்சு காட்டியிருக்கிறேன். நான் நிறைய பக்கம் கொடுக்கறது 2 இன்ச்சு தான். என்னுடைய ஆர்கியூமெண்ட்டில் வந்ததுன்னா 2 இன்ச்சு. அது இன்ஜினியர் மற்றபடி பார்த்து எதாவது பண்ணாங்க அப்படின்னுச்சுன்னா, மேஸ்திரி எல்லாம் பண்ணாங்க, மேசன் பண்ணாங்க அப்படின்னுச்சுன்னா ஒவ்வொருத்தருடைய ஐடியாவில் ஒரு மாதிரி போகும். என்னோடய ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்துன்னா 2 இன்ச்சு தான் போடுவேன். பார்த்தா பாத்ரூம்குள்ளே கழுவி விட்டாலும் வேறு எதாவது பண்ணாலும் தண்ணி வெளிப்பக்கம் ஜம்ப் பண்ணாது. அப்போ அந்த அளவு சௌரியம் வேணும். அப்போ மறுபடியும் அதை சொல்கிறேன், இந்த டைல் எந்த லெவல் இருக்கணும் அப்படின்னுச்சுன்னா ரூம் காங்க்ரீட்டுடைய லெவல். சங்கன் ஏரியாவை பற்றி இன்னும் வரலை நான். ரூம் காங்க்ரீட்டோட லெவல் இதை பேசி முடிச்சுட்டு அந்த பிக்சரை பார்க்கலாம். அப்போ அப்படி வந்ததுன்னா தான் நமக்கு இந்த ரூம் டவுன் பண்ணி கிடைக்கும். அப்போ அந்த டவுனில் வர்றது அப்படின்னுச்சுன்னா அது என்ன, வாங்க அந்த டிஸ்கஸ்க்குள்ளே
அந்த டீட்டெயிலுக்குள்ளே நுழையலாம். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், பாக்ஸ் காட்டியிருக்கிறேன். இப்படி மேலே போயிருக்குது. இந்த இன்டோ போட்டு வந்திருக்கிற இந்த ஏரியா சங்கன் ஏரியாவுடைய பாட்டம் காங்க்ரீட். இது சங்கன் ஏரியாவுடைய ஹைட். அனதர் சைடு சேம். அந்த ஹைட்டு சங்கன் ஏரியாவுடைய ஹைட்டு, கீழே சங்கன் ஏரியாவுடைய பாட்டம் காங்க்ரீட். சங்கன் ஏரியா அப்படின்னா தமிழில் கரெக்டான அதோடைய அர்த்தம் பள்ளமான பகுதி, குழி விழுந்த பகுதி. டவுனாக இருக்கணும், அதுக்கு தான் சங்கன் அப்படின்னு இங்கிலீஷில் அதோடைய அர்த்தமாக வருது. அப்போ அந்த பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு வந்தால் சௌரியமாக இருக்கும், நம்ம பைப்லைன் போடும்போது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம, ஏன்னா இதில் வரக்கூடியதே பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் வேலை மட்டும்தான் வருது. இந்த சங்கன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இதில் வரப்போகிறதில்ல. வேறு மற்றபடி அதில் ஃபினிஷிங் வரும்போது தான் மேசன் ஒர்க்கு, டைல் ஒர்க்கு இதெல்லாமே வருதே தவிர மெயினாக அதுக்குள்ளே ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ளம்பர் ஒர்க். அப்போ அதனால் அதை கொஞ்சம் நம்ம இதில் கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. ரைட், பார்ப்போம். இது காங்க்ரீட். இந்த இன்டோ போட்டிருக்கிறது காங்க்ரீட் சொல்லிட்டேன். இப்போ இந்த காங்க்ரீட்டு ஒரு பாக்ஸ் தொட்டி மாதிரி இருக்குது. இப்போ நான் பாத்ரூம் காட்டினேன் இல்லையா, தொட்டி மாதிரி வருது. அப்போ இந்த தொட்டி மாதிரி வரும்போது அந்த காங்க்ரீட்டில் அப்படியே நம்ம பைப் லைன் செட் பண்ணக்கூடாது. எதனால் அப்படின்னுச்சுன்னா, அதுதான் அது 2 வீடியோ அடுத்து வரும். அதில் ஒரு வீடியோவில் சொல்லும்போது இப்போ சொல்லிடுறேன். ஃப்ளோரிங்கில் ஏதாவது லீக்கேஜ் வந்தால் அல்லது ப்ளம்பிங் ஒர்க்கில் எதிர்பாராமல் அப்படின்னுச்சுன்னா பைப்லைன் போடும்போது எந்த ப்ளம்பரும் தவறுதலாக போடுவதில்லை. போட்டு முடித்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த பைப்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் அது ஓப்பனாக இருக்கும்போது அதுக்கு மேலே கால் வச்சு ஏறியோ அல்லது அடுத்த மேசன் ஒர்க் ஏதாவது நடந்தாலோ வேறு ஏதாவது அதில் பட்டு புரோக்கன் ஆனால் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாயிண்ட்டு யாருமே போடாமல் விட மாட்டாங்க. ப்ளம்பர் ஜாயிண்ட்டு போடாமல் செய்கிற வேலை எந்த ப்ளம்பர்கிட்டையும் கிடையாது. ஒன்றுமே தெரியாத மற்ற ப்ளம்பர் இல்லாமல் மற்ற ஒர்க்கர் கூட அதை பண்ணும்போது பேஸ்ட்டு போட்டு தான் போடுறாங்க. அது கண்கூடான நான் பார்த்த உண்மை தான் அது. அதனால் பேஸ்ட்டு போடாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த ஜாயிண்ட்டை போட்டு முடித்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடுறோம், ப்ளம்பர் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணதுக்கு பின்னால் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா, சப்போஸ் நான் சொன்ன மாதிரி எதிர்பாராமல் ஏதாவது ஒரு காரணத்தினால அடிபட்டு அது புரோக்கன் ஆனால், அல்லது சில பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னுச்சுன்னா கடப்பாரை வச்சு அதோடைய மெட்டீரியல் ஃபில்லிங் பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றி ஃபில்லிங் பண்ணும்போது கடப்பாரை வச்சு குத்துவாங்க. அது சொன்னால் சில பக்கம் அது கேட்குறதில்ல. கடப்பாரை வச்சு குத்தும்போது கடப்பாரையோடைய முனைப்பட்டால் என்ன ஆகும், பைப்பு டேமேஜ் ஆகும். அந்த லீக்கேஜுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க, ஏன்னா அது கண்ணுக்கே தெரியாது. அப்போ அது முடிஞ்சு பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ப்ளம்பர் லைன் போட்டது சரியில்லை அப்படிங்கக்கூடிய ரிசல்ட்டில் தான் அது வந்து நிற்கும், முடிவில் தான் அது வந்து நிற்கும். அதுக்கடுத்தபடியாக அதில் லீக்கேஜ் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ஃப்ளோரிங் டைல் போடும்போது பார்த்ததுன்னா அந்த டைலில் வரக்கூடிய அந்த ஜாயிண்ட்டு டைல் லேயிங் பண்ணும்போது நல்ல எக்ஸ்பர்ட்டு டைல் ஒர்க்கர் லேயிங் பண்ணுவாங்க. அந்த ஜாயிண்ட்டு பேக் பண்ணும்போது பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஏறக்குறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மண்வெட்டியாள்னு சொல்லுவோம் இல்லையா, மண்வெட்டியாள் அல்லது சித்தாள் அல்லது ஹெல்ப்பர், அவங்க தான் அந்த ஜாயிண்ட்டை மேக்ஸிமம் பேக் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸான பேக்கிங் தான் நிறைய பக்கம் நடக்குது. அது அடுத்த வீடியோவில் அதை நான் டீட்டெயிலாகவே அதை காட்டுறத. அப்போ அப்படி ஏதாவது வரும்போது உள்ள ஒழுகக்கூடிய தண்ணீர், வழியக்கூடிய தண்ணீர் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வழிஞ்சு உள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளே தேங்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே தண்ணி தேங்கும் போது அது அப்படியே உள்ளேயே தேங்கிட்டு இருந்தது அப்படின்னுச்சுன்னா அடுத்த காங்க்ரீட்டில் பூராமே சைடில் பூராமே மிஸ்டேக் ஆகும். அந்த மிஸ்டேக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சங்கன் ஏரியாவில் ஒரு பிளாஸ்டிங் பண்ணணும், பூச்சி வேலை ஒன்று செய்யணும். அந்த பூச்சி வேலைக்கு தான் இதை காட்டியிருப்பேன் பாருங்கள், ஃப்ளோர் பிளாஸ்டிங் அப்படின்னு இங்கே ஒரு லெட்டர் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னுச்சுன்னா சைட்லேயும் வால்லையும் அதே மாதிரி தான். தண்ணி தொட்டி எப்படி பூசுகிறோம், பிளாஸ்டிங் பண்ணி கலவையை வச்சு பூசுகிறோம் இல்லையா, கலவையை வச்சு பூசி சிமெண்ட் பால் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட்டை சைடில் ஊற்றி தண்ணி தொட்டி தான், சேம் தண்ணி தொட்டியோட மெத்தேடு தான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஓரத்தில் 2 இன்ச்சு நம்ம தூக்குறோம். இந்த இடத்துல 2 இன்ச்சு காட்டியிருப்பேன்.
இங்கே 2 இன்ச்சு தூக்குறோம். அப்போ இந்த சரிவாக போகும்போது அந்த லாஸ்ட்டில் 1 இன்ச், இந்த கடைசியில் போகும்போது 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சு இங்கே காட்டினா போதும். இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச், இங்கே 2 இன்ச்சு. அப்போ தான் தண்ணி உள்ளே சிந்திச்சுன்னா சரிவாக போகும். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோரிங் போட்டாகணும், இது லேயிங் பண்ணணும். இந்த ஃப்ளோரிங் பிளாஸ்டிங் பண்ணி செட்டிங் கொடுத்துட்டு அதில் ஏதாவது லீக் ப்ரூஃப் ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்டால் நல்ல ஒர்க்கர்ஸுக்கு அது தேவையில்லை. இல்லை நாங்கள் அதெல்லாம் போட்டு தான் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட ஒர்க்கர் சொன்னாங்க அப்படின்னுச்சுன்னா அதில் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு நான் தயார் இல்லை. நான் பிளாஸ்டிங் பண்ணும்போது எந்த லீக் ப்ரூஃபும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த பிளாஸ்டிங் பண்ணி முடிஞ்சதுக்கு பின்னால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சிமெண்ட் அடிச்சிருவேன். டபுள் கோட் ஒயிட் சிமெண்ட் அடித்து தண்ணி ஊற்றி 24 மணி நேரம், ஒரு நாள் அதை தேக்கி நிறுத்தணும். தேக்கி நிறுத்தி அதில் சைடில் லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த நாள் அல்லது ஒரு நாள் விட்டு நம்ம பைப்லைன் போடவே தொடங்கணும். அதில் சங்கன் ஏரியாவில் காங்க்ரீட்டு இது மட்டும்தான் வரணும், அடிப்பக்கம் மட்டும்தான் வரணும். இந்த சைடு வந்துட்டு இருக்கக்கூடிய ஹைட்டு, அது என்ன ஹைட்டுங்கிற இப்போ நம்ம பேசிடலாம். இந்த சைடு என்ன ஹைட்டு வருதோ அந்த தொட்டியில் அந்த ஹைட்ல எல்லாம் காங்க்ரீட்டு வரக்கூடாது, செங்கல் சுவராக தான் வரணும். அதாவது ஈஸியாக உடைச்சி அதில் வேலை செய்கிற மாதிரிப்பட்ட சௌகரியங்கள் அது இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா வாஷ் பேசனுடைய வேஸ்ட் வாட்டர் லைனு வெளிப்பக்கம் போகக்கூடிய பைப் லைனுடைய ஹோல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த இடம் வந்துட்டு சுற்று வட்டாரம் பூரா காங்க்ரீட்டாக வரக்கூடாது. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்க்ரீட்டாக போட்டு வாழைத்தண்டு அல்லது பைப் பிட்டு வச்சு காங்க்ரீட் போடுவாங்க. அந்த நேரே பைப் லைன் போடணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு எப்படி வேணாலும் மாற்றலாம். ஆனால் இவங்க அதை கம்பேர் பண்ணி அதை செட் பண்ணும்போது அந்த நேரே போட வேண்டிய ஒரு வலுக்கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது தேவையில்லாத வேலை இது. அதனால் சுற்று வட்டார சுவர் பூராமே செங்கலில் போடுறது ரொம்ப நல்லது. இன்னர் பிளாஸ்டிங் கம்ப்ளீட், அதான் சொன்னது. அங்கே 2 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு அது கொடுத்துட்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு காங்க்ரீட்டில் இருந்து ஒரு 2 இன்ச்சு இங்கே பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு வந்துடுது, ஃப்ளோரிங் 2 இன்ச்சு ஏறிடுது. ரைட், அது முடிஞ்சுது. அப்புறம் அடுத்தபடியாக நம்ம என்ன செட் பண்ணுவோம், ட்ராப் செட் பண்ணுறோம். ட்ராப்பு, அப்புறம் 4 இன்ச்சு பைப்பு கிளாசட் லைன் செட் பண்ணுறோம். அப்போ இந்த ட்ராப் செட் பண்ணும்போது ஒரு ட்ராப்புடைய ஹைட்டு மல்டி ட்ராப், அதோடைய ஹைட்டு பார்த்தது அப்படின்னுச்சுன்னா 4.5 இன்ச், 11 சென்டிமீட்டர். அதோட ஹைட்டு 11 சென்டிமீட்டர் வருது. 11 சென்டிமீட்டர் வரக்கூடிய அந்த 4.5 இன்ச்சு இதே வந்துடுது. கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, அப்போது 6.5 இன்ச்சு இதில் முடிச்சு போயிடும். இப்போ இந்த 6.5 இன்ச்சு இப்போ ட்ராப்பை வந்துட்டு இந்த மட்டத்திலேயே நம்ம உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லோப் கொடுத்து பைப்பை வெளியே கடத்த முடியாது. பைப்புக்கு ஸ்லோப் வேணும் இல்லையா, தண்ணி வெளியே போய் சேர்கிறதுக்கு பைப்புக்கு ஸ்லோப்பில் கொடுக்கணும். அப்போ இந்த ஸ்லோப் கொடுக்கறதுக்காகத்தான் கீழே இந்த இடத்துல 1 இன்ச் காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் தெரியல அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா வீடியோ மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே 1 இன்ச்சு கீழே கேப் கொடுத்துருக்குறேன். இந்த கேப்பை எப்படி நிற்கும் அப்படின்னு கேட்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம கலவையை போடுவோம். 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு கலவையை போட்டு 1 இன்ச்சை இங்கே காட்டியிருக்கிறேன் போதும். கலவையை போட்டு இந்த கலவைக்கு மேலே தான் ட்ராப் உட்கார வைக்கணும். சுற்றி ஒரு கட்டடம் கட்டி கரெக்டாக க்ரிப்பாக கட்டிடுறோம் பைப்லைன் போட்டு முடிச்சுட்டு. அப்போ இந்த ட்ராப்பை செட் பண்ணிவிட்டு இந்த ட்ராப்பிலிருந்து 2.5 இன்ச்சு பைப்பு கிராஸ் ஆகுது. வேஸ்ட் வாட்டர் லைன் 2.5 இன்ச்சுன்னு போட்டுக்கிறோம் பாருங்கள். 2.5 இன்ச்சு பைப்பு கிராஸ் ஆகி வெளியே வந்துடுது. அப்போது இந்த இடத்துலையே நமக்கு 2 இன்ச்சு ஃப்ளோரில் வந்துடுது. அப்புறம் 1 இன்ச்சு, அப்புறம் ஒரு 4.5 இன்ச்சு. 4.5 1 5.5 6.5 7.5 இன்ச்சு இப்போ இங்கே முடிஞ்சு போச்சு. இது போட்டால் தான் தண்ணி வெளியே போகும், இல்லைன்னா தண்ணி வெளியே போகாது. மட்டமாக போட்டாங்க அப்படின்னுச்சுன்னா பைப் லைன்லேயே தேங்கி நிற்கும், அது பைப் லைனில் பிளாக் ஆகும். அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ இதே ஹைட்டுக்கு இந்த 4.5 இன்ச்சுக்கு டாய்லெட் லைன் முடிஞ்சு போயிடும். அது தனியாக நமக்கு அதுக்குன்னு இது பண்ண வேண்டியதில்லை. இந்த ஏரி வந்துடுது இல்லையா, இதுலேயே முடிஞ்சிருது. வாஷ் பேசின் வேஸ்ட்டு வரும்போது இதுக்கு மேலே மீறி போனால் ஒரு 1 இன்ச்சு, ஏன்னா இந்த ட்ராப்பில் தானே கொண்டு வந்து நம்ம சேர்த்துவோம். வாஷ் பேசின் வேஸ்ட் வாட்டர் லைன் எங்கே கொண்டு வருவோம், இந்த ட்ராப்பில் கொண்டு வந்து சேர்த்து ட்ராப்போட கண்ட்ரோலுக்கு வந்து தான் வெளியே போகணும். அப்போ அது கொண்டு வரும்போது இதில் இருந்து தானே இந்த மவுத்துக்கு தானே வந்து சேரும். இந்த மவுத்துக்கு வந்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னுச்சுன்னா அதில் மறுபடியும் இப்போ இந்த மவுத் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு மவுத்துக்கு தானே வந்து சேரும். இந்த சைடு மவுத்துக்கு வந்து சேரும்போது ஃப்ளோர் ட்ராப்பில் தரமட்டத்தில் இருந்து
மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மேலே தானே இந்த மவுத் வருது. அப்போ இதில் இருந்து வாஷ் பேசனுக்கு போய் சேரும்போது மறுபடியும் ஸ்லோப் ஏறித்தான் போகும். இது கீழ்மட்டத்தில் வரலை, உயரமாக தான் வந்திருக்குது. அப்போ இதில் இருந்து மறுபடியும் மேலே போகும்போது மறுபடியும் கொஞ்சம் உயரம் போகும். அந்த உயரம் கூட கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இதில் வருது. அதை நான் இதில் காட்டலை, அதை காட்டாமையே இந்த ஆர்கியூமெண்ட்டில் போயிட்டுருக்குது. அப்போது மறுபடியும் அதில் நம்ம சேர்த்தும் போது இந்த உயரம் சேரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் கொண்டு வந்து ட்ராப்பில் சேர்த்தனால் அந்த உயரம் வந்து சேரும். அப்போ இது வந்துட்டு இதில் நம்ம போட்டாச்சு, ட்ராப் போட்டாச்சு, கிளாசட் லைன் போட்டாச்சு, அது முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சதுக்கு பின்னால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அப்போ இதை நம்ம எல்லாம் போட்டு முடித்த உடனே இந்த ட்ராப்புடைய மட்டத்துக்கு, இந்த ட்ராப்புடைய மேல் மட்டம் வருது இல்லையா, இந்த ட்ராப்புடைய மேல் மட்டம் வர்ற அளவுக்கு நமக்கு ஏரியாவை ஏதாவது ஃபில்லிங் மெட்டீரியல் போட்டு ஃபில்லிங் பண்ணணும். என்ன மெட்டீரியல் போட்டு ஃபில் பண்ணலாம்? இருக்கிற இந்த கட்டடத்தை சுற்றி எப்போவுமே உடச்சி போடுவாங்க நிறைய இந்த கல், வேஸ்ட்டு கல், கட்டை, மரக்கட்டை. கல்லுனா பெரிய பெரிய கல், கருங்கல், மரக்கட்டை நிறைய பக்கம் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் சும்மா வெளியே தானே கொட்டுறோம், அதை தூக்கி இதுக்குள்ளே போட்டுடலாம், சௌரியமாக இருக்கும் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுருவாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணக்கூடாது. இதில் ஃபில்லிங் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெட்டீரியல் பார்த்து அப்படின்னுச்சுன்னா எம் சேண்ட் ஆறு பி சேண்ட் அல்லது பள்ளத்து மண், பள்ளம் சேண்ட் அப்படின்னு வரும். ஆற்று மணல் போட சௌகரியம் இருக்கிறவங்க போடுங்க, அவ்வளோதான். பள்ளம் சேண்ட், எம் சேண்ட், பி சேண்ட், இந்த மாதிரி ஃபில்லிங் மெட்டீரியலில் எந்த விதமான கல் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே சாஃப்டாக அந்த இடத்த பைப்பை போய் அழகாக கவரிங் பண்ண மாதிரி அது நிற்கணும். அப்படி ஃபில்லிங் மெட்டீரியலை போட்டு தான் இந்த ஏரியாவை, இந்த 7 இன்ச்சில் 4.5, 1 5.5 இன்ச் ஏரியாவை, கீழே இந்த 2 இன்ச்சு தான் பிளாஸ்டிக் ஆகிடுதில்ல, இந்த 5.5 இன்ச்சு அந்த பக்கம் போகும்போது 6 இன்ச்சு வரும். இந்த ஏரியாவை ஃபில்லிங் மெட்டீரியல் எம் சேண்ட் ஆறு பி சேண்ட் போட்டு தான் ஃபில்லிங் பண்ணணும். கல் கட்டை எதையுமே போடக்கூடாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னுச்சுன்னா, சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக இந்த இடத்துக்கு அப்படியே சுருக்கின்னு போடுவாங்க. செங்கல்ல உடச்சி பொடி பண்ணி அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலவையை போட்டு மிக்சிங் பண்ணி போடுறது. இல்லைன்னா செங்கல் அப்படி கொட்டிட வேண்டியது, மேலால் கலவையை போட்டு ஒரு பிளாஸ்டிங் பண்ணிடுறது. அதையும் பண்ணக்கூடாது. பைப்பை சுற்றி என்றைக்குமே பார்த்தோன்னா நாளைக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் ஈஸியாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒர்க் அது ஃப்யூச்சரில் 10 வருஷம் கழிச்சு ஆகக்கூடிய மிஸ்டேக்கெல்லாம் இப்போ நம்ம யோசனை பண்ண வேண்டாம். இப்போ செய்யும்போது வேலை பர்ஃபெக்டாக இருக்கணும். அதனால் அதில் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னுச்சுன்னா இந்த மாதிரி வெறும் மணல் வகை ஐட்டங்களை தான் போடணும். மண் அப்படின்னா பள்ளம் சேண்ட் அப்படின்னு, அதாவது இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரக்கூடிய ஒரு வண்டல் மண் கலந்த மாதிரி வரும், அதுதான் பள்ளத்து மண் அப்படிங்கிறது. அது இந்த மாதிரி ஃபில்லிங் மெட்டீரியலுக்கு போடலாம். அதில் ஒரே ஒரு ட்ராபேக், ஒரு மைனஸ் என்ன அப்படின்னுச்சுன்னா, கரையானதில் சீக்கிரமே வந்துடும். அதில் அந்த பள்ளத்து மணலில் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, சீக்கிரமே சின்ன சின்ன பூச்சியெல்லாம் அதில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆற்று மணலில் அது வர்றதில்லை. ஆற்று மணல் எம் சேண்டு பி சேண்டில் சுத்தமாகவே கிடையாது. அந்த ஃபில்லிங் மெட்டீரியலை போட்டு மட்டும்தான் அதை ஃபில்லிங் பண்ணணும். இந்த ஃபில்லிங் பண்ணும்போது திம்ஸு போட்டு தட்டியோ கடப்பாறையை போட்டு குத்தியோ பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி ஃபில்லிங் பண்ணி நம்ம இறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைன் பைப் வழியே தண்ணி வெளியே போயிடும். உள்ள தண்ணி தேங்கியே நிற்காது, தண்ணி அது வழியே வெளியே போயிடும். வெளியே போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் கரெக்டாக மட்டம் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சு காங்க்ரீட் போடணும். அதையும் சுருக்கியாக போடக்கூடாது. செங்கல்ல உடச்சி போட்டு பிளாஸ்டிங் பண்ணுற வேலை எல்லாமே பாத்ரூமுக்கு சரியாகாது. சரியாக காங்க்ரீட், அது பேபி ஜெல்லி காங்க்ரீட், 1.5 இன்ச்சு மீட்டர்லாம் போடக்கூடாது. பேபி ஜெல்லி காங்க்ரீட் ஆர் க்ரஷர் ஜெல்லி காங்க்ரீட். பேபி ஜெல்லி போட முடியலன்னா க்ரஷர் ஜெல்லி போடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல படிமானமாக நமக்கு அடைஞ்சு கிடைக்கும். செய்யும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃப்ளோரிங் நல்லா மட்டம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த 2.5 இன்ச்சு காங்க்ரீட் போடணும். அந்த 2.5 இன்ச்சுக்கு கம்மி காங்க்ரீட் போட்டுது அப்படின்னுச்சுன்னா பலம் இருக்காது. முதல்ல எல்லாம் 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு போட்டுட்டு இருந்தாங்க. 2.5 இன்ச்சு போடுவோம், அது போட்டால் போதும். 2.5 இன்ச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி போடணும். அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தது அப்படின்னுச்சுன்னா அது மட்டமாக அது 2.5 இன்ச்சு காங்க்ரீட் போடும்போதே ரூம் ஸ்லோப், இந்த ட்ராப் எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாலோடு 4 பக்கம் வச்சு கரெக்டாக ஸ்லோப் இங்கே காட்டலாம். காங்க்ரீட்டிலேயே மட்டத்தை காட்டிட்டா ஃப்ளோர் டைல் போடும்போது அவங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், கலவை அதிகம் பிடிக்காது. அது காங்க்ரீட் போடுறவங்க அது கரெக்டாக பார்த்து போட்டால் போதும். மட்டமாக கசகசன்னு போட்டுட்டு அவங்க சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு விடுறது சரியல்ல. அப்போ அதனால் இந்த காங்க்ரீட்லேயே நம்ம ஸ்லோப் காட்டி
இந்த ட்ராப்புக்கு வந்து சேர்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் கவரிங் பைப்பை நம்ம அந்த மட்டத்துக்கு கவரிங் பைப்பு நீட்டி விட்டுறோம். இன்னுமே கொஞ்சம் நீட்டி விடலாம் மேலே. ஏன்னா அந்த டைலெல்லாம் போட்டு முடியுது இல்லையா, டைல் போட்டு முடியும் போது கரெக்டாக பார்த்து அந்த மட்டத்தில் கட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். கீழே நம்ம விட்டோம்னா டைல்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஓரத்தில் டைல் சரிவர அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. அதனால இதில் காட்டியிருக்கிற பைப் இன்னுமே மேலே வந்துடணும், அரை அடி மேலே நின்றோம். இப்போ கட் பண்ணி போட்டு கடைசியாக கிரேட்டிங் மாட்டுறது, அந்த சிபி கிரேட்டிங்னு போடுவோம் இல்லையா, அந்த கிரேட்டிங் வந்து ப்ளம்பர் தான் செட் பண்ணணும். இந்த ப்ளம்பர் செட் பண்ணால் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு கலவை ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு ப்ளம்பர் மாட்டுறதுக்கு சரியாக இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அது நாளைக்கு கன்ஃபார்மாக இதில் லீக்கேஜ் வராதுங்கிறத ப்ளம்பர் கேரண்டி கொடுக்கலாம். டைல்காரங்க அந்த கிரேட்டிங்கை மாட்டிட்டாங்க அப்படிச்சுன்னா அதுக்குள்ளே என்ன வேலை நடந்ததுன்னு ப்ளம்பருக்கே தெரியாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து உள்ள கலவை கட்டியே இருந்தது அப்படின்னா 5 வருஷம் கூட வராது, 2-3 வருஷத்தில் உள்ளே பிளாக் ஆகிரும். அந்த கலவையெல்லாம் அப்புறம் வெட்டி எடுத்துகிட்டு இருக்கணும். அது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா அந்த மிஸ்டேக் வராது. அப்போது அந்த 2.5 இன்ச்சு காங்கிரீட் வந்துடுது. காங்கிரீட்டுக்கு மேலே நமக்கு கலவை டைல் போட்டு முடியும் போது 2 இன்ச்சில் தாராளமாக போட்டுடலாம். ஏன்னா ஏற்கனவே காங்கிரீட்லேயே ஸ்லோப் காட்டிடும் போது 2 இன்ச்சு கலவை 1 இன்ச்சு 1.5 இன்ச்சே ஆகட்டும் கலவை, அரை இன்ச்சு டைல் 2 இன்ச்சில் தாராளமாக முடிஞ்சிடும். இங்கே 2 இன்ச்சு போட்டிருக்கிறேன். இது பெட்ரூம் காங்கிரீட் லெவல். இந்த 2 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு இந்த அதை தான் இப்போ கொஞ்சம் முன்னால் ஆரம்பத்தில் இந்த பாத்ரூமில் ஃப்ளோரிங்கில் காட்டி சொல்லியிருப்பேன். பெட்ரூமுடைய அந்த காங்கிரீட் லெவலுக்கு ஃப்ளோர் பிளாஸ்டிங் அண்ட் டைல் லேயிங் ஒர்க் முடிஞ்சிடும். ஷார்ப்பாக இந்த பாயிண்ட்டில் பாத்ரூம் ஃபினிஷிங் ஆகிடணும். இந்த கோடு இருக்கு இல்லையா, இதோட பாத்ரூம் ஃபினிஷிங் ஆகிடணும். அப்போ இது மேலே என்ன அப்படின்னா இதுதான் பெட்ரூம் காங்கிரீட்டுக்கு மேலே ரூமில் வரக்கூடிய கலவை டைல். ரூமில் வரக்கூடிய கலவையும் டைலும் 2 இன்ச்சு. இது பெட்ரூமுடைய ஃப்ளோரிங்கில் நம்ம நிற்கக்கூடிய இடம். இங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறாங்க, இதில் கலவை டைல் வந்துடுது. அப்போ இந்த பெட்ரூமோட இந்த காங்கிரீட்டுடைய மட்டத்துக்கு இந்த பிளாஸ்டிக் போய் சேர்ந்துடும், ரூமுடைய டைல் லெவல் போய் சேர்ந்துடும். அதுக்கு தான் நான் இங்கே 2 இன்ச்சாக காட்டியிருக்கிறேன். 2 இன்ச்சு ஸ்டெப்பு, 2 இன்ச்சு பாத்ரூம்குள்ளே இறங்குறோம். பாத்ரூம்குள்ளே 2 இன்ச்சு இறங்கி இந்த காங்கிரீட் லெவல் போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சு இறங்கி இந்த இடத்துல தான் நம்ம சர்ஃபேஸில் நம்ம நடக்கிறோம். அப்போ இதில் கீழே எவ்வளோ வரக்கூடியது நம்ம ஹைட் என்ன வருதுன்னு பார்க்கலாங்களா. 2.5 இன்ச்சு ஃப்ளோர் பிளாஸ்டிங் அண்ட் டைல் லேயிங் ஒர்க்குக்கு 2.5 இன்ச்சு காட்டியிருக்கிறேன். 2 இன்ச்சில் 2.5 இன்ச்சு காட்டியிருக்கிறேன். 2.5 இன்ச்சு அப்படி இருந்துச்சுன்னா ரூமுடைய சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். 2 இன்ச்சு போடுறது கொஞ்சம் சின்ன ரூமுக்கு செட் ஆகும். 2.5 இன்ச்சு காட்டியிருக்கிறேன். சரி, 2.5 இன்ச்சு காங்கிரீட் ஒரு 2.5 இன்ச்சு. அப்போது 2.5 5 இன்ச்சு. 5 போக ட்ராப்புடைய ஹைட்டு அல்லது கிளாசெட்டு டாய்லெட் லைனுடைய ஹைட்டு பார்க்கும்போது 4.5 இன்ச்சு வந்துடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 110 mm தானே, 4.5 இன்ச்சு. அது ஸ்லோப் கொடுத்தோன்னா 4.5 இன்ச்சு வந்துடும். அப்போ அது 4.5 இன்ச்சு வந்துடுது. அப்போ 2.5 5 9.5 போக கீழே வந்துட்டு இந்த ட்ராப்பு கீழே கொடுக்கக்கூடிய கேப் ஸ்லோப்புக்காக கொடுக்கறது 10.5. கீழே வந்துட்டு ஃப்ளோர் பிளாஸ்டிங்க்கு நம்ம ஹைட் பண்ணியிருக்கிறது 2 இன்ச்சு. 12.5 இன்ச்சு ஹைட்டு வருது. 12.5 இன்ச்சு ஹைட்டு கொடுத்தா தான் ஒரு சங்கன் ஏரியா கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். இல்லாமல் நம்ம 6 இன்ச்சு கொடுத்தது அப்படின்ச்சுன்னா, அதான் சொன்னேனே ஆரம்பத்தில், என்னுடைய நெகட்டிவ் கமெண்ட்டு தான் அங்கே ஃபுல்லாக போயிருந்திருக்கும். போய் பார்த்த பில்டிங்கில் அந்த 6 இன்ச்சில் இன்னும் சில பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்பக்கம் பைப்லைன் போகிற இடத்துலையே இந்த காங்கிரீட் இந்த மட்டத்துக்கு காட்டாமல் இந்த இடத்துல காங்கிரீட்டை 3 இன்ச்சு தூக்கி கட்டியிருக்கிறாங்க. கம்பி கட்டி காங்கிரீட்டு 3 இன்ச்சு ஏறி இருக்குது. அது என்ன கணக்கில் போட்டாங்கன்னே தெரியல. அப்போ அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ வெளியே இந்த காங்கிரீட்டு 3 இன்ச்சு அப்படிச்சுன்னா ப்ளம்பர் எப்படி லைன் போடுவாங்க? இதை என்ன கம்பியை காங்கிரீட்டை உடைச்சாலும் கம்பி 3 இன்ச்சு தெரியுது இல்லையா? அப்போ இந்த 3 இன்ச்சுக்கு மேலே தானே பைப் லைன் வரும். வேஸ்ட் வாட்டர் லைன் எப்படி கொடுக்குறது, ட்ரெயின் லைன் எப்படி கொடுக்குறது, வேஸ்ட் வாட்டர் லைன் எப்படி கொடுக்குறது, டாய்லெட் லைன் இது நம்ம ஃப்ளோர் இது 4 இன்ச்சு பைப்பாவது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த வேஸ்ட் வாட்டர் லைன்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மறுபடியும் 3 இன்ச்சு ஏறிடும். என்ன காங்கிரீட்டு போடுறாங்க நிறைய பக்கம். அதான் இது பார்த்து தான் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் அதை விட்டுட்டேன் நான். ஏன்னா நான் சொன்னேன், நெகட்டிவ் அப்ரோச் தான் நிறைய நான் பேசினதில். நீங்கள் சங்கடப்படக்கூடாது அப்படின்னா 6 இன்ச்சு போட்டது அப்படின்னுச்சுன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சொன்னோன்னே அவங்க உடனே வேண்டவே வேண்டாம், நீங்கள் வீடியோவே எடுக்க வேண்டான்ட்டாங்க. சரி, அப்போ இது முடிஞ்சுது. அப்போ அது முடிஞ்சு அப்போ இந்த கிளாசெட் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ பாருங்களேன், இப்போ இதில் எவ்வளோ வருது, 12.5 இன்ச்சு வந்துடுது இல்லையா? கிளாசெட்டுடைய ஹைட் என்ன சொன்னாப்பில் இது
16 இன்ச்சு கிளாசட் அண்ட் ட்ராப். CLOSET கிளாசட் அண்டு TRAP ட்ராப்பு 16 இன்ச். 16 இன்ச்சில் இந்த 12 இன்ச்சு கீழ் மட்டத்தில் இங்கே நம்ம வச்சு பார்க்கும்போது சப்போஸ் 1 இன்ச்சு ஏறிடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தானே 12 இன்ச் சொன்னேன், இந்த இடத்துல பார்க்கும்போது 11 தானே வரும். இந்த 1 இன்ச்சு பிளாஸ்டிக் ஏறிடுதில்ல, 11 இன்ச்சு வரும்போது இந்த இடத்துல 11 போக 16ல் 11 மைனஸ் பண்ண 11ன்னு வச்சுக்கலாம், அல்லது 12ன்னே வச்சுக்கலாம். 16ல் 12 போக பேலன்ஸு 4 இன்ச். இந்த 4 இன்ச்சு தான் பிளாட்ஃபார்ம் கிளாசெட்டுக்கு மேலே தெரியும். கிளாசெட்டை சுற்றி வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் 4 இன்ச்சு. அது இன்னுமே கீழே கொஞ்சம் நம்ம அந்த 1 இன்ச்சு கலவையை நம்ம இன்னும் கொஞ்சம் வெட்டி எடுத்து டவுன் பண்ணோம் அப்படின்ச்சுன்னா பிளாஸ்டிக் அந்த கிளாசெட்டை சுற்றி வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் 3 இன்ச்சில் வந்து முடியும். இது இந்தியன் கிளாசெட்டாக இருந்தால். வெஸ்டர்ன் கிளாசெட்னா இதை பற்றி நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்தியன் கிளாசெட்னா இந்த லெவலுக்கு வரும். அது ஒரு வீடியோ தனியாக காட்டணும், அது எப்படி செட் பண்ணுறது. அது நிறைய பக்கம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், அது நிறைய சங்கடமாக இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட வேண்டியிருக்குது. அது ஒரு மணி நேரம் ஒரு கிளாஸ் மாதிரியே தான் போகும். அது ஒரு லெசன், ஒரு எபிசோடு மாதிரி தான் அதை பண்ணணும். இதை முதல்ல முடிச்சுக்கலாம். ரைட். அப்போ அப்படின்னா ஒரு கிளாசெட் நம்ம இந்த அளவுக்கு டவுன் பண்ணி கொடுத்தால்தான், நம்ம கிளாசெட்டையே விட்டுருங்க, அதை மறந்துடுவோம். இந்தியன் கிளாசெட் இப்போ யாருமே நாங்கள் வைக்கிறது இல்லை அப்படின்னா அதை விட்டுருவோம். அது இல்லாமையே பார்த்துக்கினா இந்த உயரம் வந்தால் தானே நம்ம இதை நம்ம இந்தளவுக்கு செட் பண்ண முடியும். இதில் எதை நம்ம கம்மி பண்ண முடியும்? 2 இன்ச்சு கான்க்ரீட் கம்மி பண்ணுறதா, ட்ராப்பை கம்மி பண்ணுறதா, அல்லது இந்த ஃப்ளோர் பிளாஸ்டிங்கை கம்மி பண்ண முடியுமா? எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக தானே, ஷார்ப்பாக தானே கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த அளவுக்கு சங்கன் ஏரியா கொடுக்கணும். இது வந்துட்டு ஹவுஸ் ஓனருடைய பார்வைக்காகத்தான் மெயினாக இந்த வீடியோ. ஆனால் ப்ளம்பர் தெரிஞ்சுக்கணும். ப்ளம்பர் வந்து ஒரு பாத்ரூம்குள்ளே என்ன உயரம் இருந்தால் லைன் போட முடியும் அப்படிங்கிறது டக்குன்னு அந்த ரூம்குள்ளே போனாவே ப்ளம்பர் டக்குன்னு ரிசல்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் வீட்டுக்காரங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். இப்போ இவ்வளோ கம்மியாக இருக்குது, அப்புறம் நான் பைப்லைன் போட்டதுன்னா மேலே வந்ததுன்னா என்னை கேட்கக்கூடாது. அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் காங்கிரீட் போடும்போதே எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கணும், என்ன அளவுக்கு சங்கன் ஏரியா போட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ளம்பர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே. எல்லாம் போட்டு முடித்து கதவை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் உடனே முடிவு பண்ணுவேன். ஏன்னா கதவை எங்கே வைக்கிறதுங்கிறது கூட ப்ளம்பரை கேட்டு முடிவு பண்ணால் நல்லது. ஏன் ப்ளம்பர் கேட்காம எதையுமே பண்ணக்கூடாதுங்காதீங்க. ஏன்னா வாஷ் பேசன் எங்கே வரும், ஷவர் எங்கே வரும், கதவில் தண்ணி சிந்துமா சிந்தாதாங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். வீட்டுக்காரங்களும் ப்ளம்பரும் நின்று டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னுச்சுன்னா ப்ளம்பரை கூட பக்கத்தில் நிறுத்தி வச்சு பேசினா தான் இதுக்கெல்லாம் ரிசல்ட்டு கிடைக்கும். எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பின்னால் கதவுக்கிட்ட வரும் ஷவர். அப்போ கதவு பூராமே ஈரமாகும். இப்போ வரக்கூடிய கதவுடைய இது தரமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. முதல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கதவெல்லாம் போட்டுன்னா 15 வருஷமாச்சு. ஃப்ரெஷ் டோர் தான். ஃப்ரெஷ் டோர் இன்னும் பாத்ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், ஒன்றுமே ஆகலை அப்படின்னுச்சுன்னா அப்போ இருக்கக்கூடிய குவாலிட்டி வேறு. அதனால் இப்போ கதவுக்கிட்ட வரக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இந்த பிவிசி டோர் வந்துடுது, சின்டெக்ஸ் டோர் அது இதுன்னு வந்துடுது. இருந்தாலும் கதவுக்கிட்ட தண்ணி படாமல் இருக்கணும் இல்லையா? அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டே கதவு டோர் எங்கே வருங்கிறதெல்லாம் இன்ஜினியர் டிராயிங்கை வச்சு ஃபஸ்ட்டே டிசைடிங் பண்ணணும். டிசைட் பண்ணி டிசைட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் வேலையவே தொடங்கணும். தொடங்கினா தான் நாளைக்கு ப்ளம்பர் வேலை முடியும் போது ப்ளம்பர் மேலே தப்பு சொல்ல மாட்டாங்க, தப்பு வரக்கூடாது. அதேமாதிரி தான் இந்த பாத்ரூமுடைய சங்கன் ஏரியாவிலிருந்து வரக்கூடிய ட்ரைன் பைப்பை நம்ம வேஸ்ட் வாட்டர் லைனில் சேர்த்தக்கூடாது. வேஸ்ட் வாட்டர் லைனில் சிலர் கொண்டு சேர்த்தி விட்டுருவாங்க. நாளைக்கு இதில் ஏதாவது வேஸ்ட் வாட்டர் லைன்னா 2.5 இன்ச் பைப் லைன் அதில் கொண்டு போய் சேர்த்தி விட்டுதுன்னா நாளைக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தால் தெரியாது கண்ணுக்கு. இது தனியாக வெளியே நீட்டி தனியாக தான் நிற்கணும். அப்படி இருந்தால் தான் தண்ணி ஏதாவது நாளைக்கு இதில் ஏதாவது லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா இதில் தண்ணி வெளியே சொட்டும் போது சரி இந்த பாத்ரூமில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது நம்ம பார்க்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரைட். அப்போது சங்கன் ஏரியாவுடைய டீட்டெயில் இவ்வளவு தான். இதில் வேறு எதுவும் சொல்கிற மாதிரி தெரியலை. நல்லது நண்பர்களே, அடுத்து நம்ம இதை மனசில் வச்சுட்டு அடுத்த வீடியோவுக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.